வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன். நான் கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, நான் இப்போ கொழும்புக்கு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நான் தங்கியிருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு காண்பிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் வழங்குறேன். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு பக்கத்தை தங்குறதுக்கு எங்க நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கிறேன். நீங்கள் கணவர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, கொழும்புக்கு போய் அங்க இருந்து தான் இப்ப வந்து இங்க வருவீங்க. இங்க இருந்து கொழும்புக்கு போறோம்னு சொன்னா, கட்டுநாயக்காவில இருந்து கொழும்புக்கு போறோம்னு சொன்னா அது வந்து நிறைய தூரம். அங்க இருந்து போய் திரும்ப வாரன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து பண விரியம் ஏற்படும், நேர விரியம் ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்காக தமிழாக்களாலேயே வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல் என்ற பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 மணித்தியாலமும் இங்கே வந்து சேவை நடக்குது. நீங்கள் எப்போ வேணும்னு சொன்னாலும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த நேரமே இவங்க வந்து உங்களுக்காக சேவையை வழங்குறதுக்காக இவங்க காத்திருக்கிறாங்க. அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த விதமான மொழி பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொன்னா தமிழாக்களாலேயே வந்து நடத்தப்படுறதால மொழி பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து தங்குறதுக்கு வந்து குடும்பமா வந்தீங்கன்னு சொன்னாலும் தங்கக்கூடிய மாதிரி அறைகள் இருக்கு. உங்களுக்கு தனியா வீடு வேணும்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒழுங்குபடுத்தி தருவாங்க. தனியா வந்தாலும் வந்து தங்கிக் கொள்ளலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்க வந்து நீங்கள் உங்களோட அறைகளை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு வீதி. இந்த வீதியில பாத்தீங்கன்னு சொன்னா சாசா ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பிரபலியமான ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. இந்த சாசா ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல்னு சொல்லி இதுல வந்து ஒரு பேர் பலகை ஒன்று போட்டுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தொலைபேசி இலக்கம் வந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்க வேணும்னு சொன்னா இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து சேமிச்சு வையுங்க. உங்களுக்கு வந்து இந்த இலக்கம் வந்து தேவைப்படும். பாருங்க, இந்த ஹோட்டலின் முன்பகுதி நல்ல அழகா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல்னு சொல்லி இதில் வந்து முன்னுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முன்பகுதியே நல்ல அழகாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீச்சல் தடாகம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அறைகள் இருக்குது. அறைகளுக்கு எல்லாம் இலக்கம் போட்டுருக்குறாங்க. பாருங்கள், இதில் வந்து 101 போட்டிருக்கு, இங்கே 102. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேற்பகுதியில் வந்து அறைகள் வந்து இருக்குது. அது அந்த அறைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வாரவர்கள் வந்து தங்கி இருந்து உணவருந்தக்கூடிய வகையில, இல்லாட்டி அவர்கள் வந்து உரையாடக்கூடிய வகையில வந்து இந்த இடத்துல வந்து மேச கதிரி எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 105வது அறை வந்து இதுல இருக்கு. இப்ப இந்த அறையில வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். இந்த அறையில பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கட்டில் மெத்தையெல்லாம் போட்டிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி தானே செய்திருக்கிறீங்க. 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி வந்து இந்த இடம் வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 பேர் தங்கலாம். என்னன்னு சொன்னால் இதை பார்த்தா பெரிய கட்டில், ஏன்னா பெரிய கட்டில் போட்டிருக்கிறதால வந்து நீங்கள் 2 பேர் அதோட பிள்ளைகள் யாரும் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட 3 பேர் மந்தியில் வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து குளிரூட்டி வசதியும் வந்து காணப்படுது. இந்த அறைக்கு வந்து குளிரூட்டி வசதியோட நீங்க தேவை என்று சொன்னா பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நியாயமான கட்டணங்களை தான் வந்து இங்க வந்து இவர்கள் வந்து அறவிடுகிறார்கள். பாத்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம் இங்கால இருக்கு. எல்லா இடத்தையும் வந்து தங்குற இடங்கள்ல வந்து எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னு சொன்னா இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி, இது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும்னு சொல்லி. இது வந்து இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி இருக்குது. அடுத்தது வந்து இந்த பொருட்கள் நீங்கள் கொண்டு வர பொருட்களை வைக்கக்கூடிய வசதிகள் வந்து காணப்படுது. இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். இதுகளுக்கு வைக்கக்கூடிய வசதி இருக்குது. கஞ்சாலையும் இருக்குது பாருங்க. இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் இதுகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் இன்னும் ஒரு அறையோட காட்டுறேன். இது வந்து நீங்கள் குடும்பமாக வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க 2 கட்டில் போட்டிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கூட பேரும் தங்கலாம் பாருங்க, பெரிய கட்டில் தான். ஆனால் இவங்க வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் தயார்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வைக்கலாம், வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. இந்த இதுகளுக்கெல்லாம் பொருட்களை வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க, இதுகளுக்கெல்லாம் வைக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிப்பகுதி வந்து காற்றோட்டமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய வசதி எல்லாம் இடத்துல இருக்குது. நீங்கள் வாகனத்தில் வருவீங்களாக இருந்தால் இதில் வந்து வாகனங்களை வந்து பார்க் பண்ணலாம். இதே காணொலியில் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அண்மையில் நான் தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட் தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்திருந்தேன். நான் இந்த காணொலி வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து பயன்படும் என நம்புகிறேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.